வணக்கம். சென்ற பதிவில் இந்த சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் வினோத் அப்படிங்கிற ஒரு கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற பதிவை நான் போட்டிருந்தேன். அந்த பதிவில் அந்த குற்றம் செய்த குற்றவாளி ஒவ்வொரு ஸ்டேஷனாக போய் சரண்டர் ஆனார். அந்த கதையை சொல்லியிருந்தேன். அப்போ சரண்டர் ஆகும்போது போலீஸார்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கலாம் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ அந்த விஷயத்துக்கு தான் இப்போ உங்ககிட்ட வந்திருக்கேன். இப்போ சமீபத்தில் சாதாரணமாகவே இப்போ மதுரையில் ஒருத்தர் கொலை பண்ணிட்டார் அப்படின்னா சென்னையில் ஒரு கோர்ட்டில் சரண்டர் ஆவாங்க, இல்லை ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டர் ஆவாங்க. சென்னையில் கொலை பண்ணிட்டு திருச்சியில் போய் சரண்டர் ஆவாங்க, தூத்துக்குடியில் போய் சரண்டர் ஆவாங்க, ஸ்டேஷன்லேயோ இல்லை கோர்ட்லேயோ. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ஒரு ஸ்பெஷல் ஜிஓ போட்டாங்க. எந்த லிமிட்டில், அதாவது இப்போ நெய்வேலி டவுன்ஷிப் அப்படின்னு வச்சுங்களேன், அந்த லிமிட்டில் ஒரு கொலை நடந்து போச்சு அப்படின்னா அந்த கொலை செய்த குற்றவாளிகள் அந்த லிமிட்டில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் சரண்டர் ஆகணும். வேறு எங்கேயும் சரண்டர் ஆக முடியாது, ஜிஓ போட்டாங்க. ஏன்னா எங்கேயாவது பண்ணிட்டு எங்கேயாவது போய் சரண்டர் ஆகிட்டு அப்படியே ஜெயிலில் போயிட்டு அப்படியே பெயிலில் வெளியே வந்துடுறது, அடி உத வாங்காமல் வந்துடுறது. அதுக்காக நீ எங்கே கொலை பண்ண அந்த லிமிட்டில் கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகும், இல்லை ஸ்டேஷனில் சரண்டர் ஆகும், நீ வேறு எங்கேயும் சரண்டர் ஆகக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நீ மரமல் நகருக்கு போப்பா, அந்த லிமிட்டு தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அவங்க அப்படி சொன்னது தப்பு. ஒரு கொலை குற்றவாளி, ஒரு சாதாரண குற்றவாளி இல்லை, சும்மா அடிச்சிட்டேன் துரத்திட்டேன் வந்துட்டேன் அப்படின்னா பரவாயில்ல. ஒரு கொலை குற்றவாளி கொலையை செஞ்சுட்டு தானே சரண்டர் ஆகிறாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சரி அப்படியா, உட்கார், போலீஸ் இதுதான் பண்ணணும், உட்காருப்பா. எந்த இடத்துல? செங்கல்பட்டு லிமிட்டா, செங்கல்பட்டா, சிங்கப்பெருமாள் கோயிலா, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோலுக்கு அடிச்சா சொல்லிட போகிறாங்க. சென்னை கண்ட்ரோலுக்கோ இல்லை செங்கல்பட்டு எஸ்பி ஆஃபீஸுக்கோ கேட்டால் எங்க இந்த மாதிரி ஒருத்தர் சரண்டராக வந்திருக்காரு, சிங்கப்பெருமாள் கோயில் லிமிட்டில் அவர் கொலை பண்ணாராம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு அங்கே கேட்டால் அவங்க செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் எஸ்பி ஆஃபீஸர் சொல்லிவிடுவாங்க, இதுதாங்க லிமிட்டு, இதுதான் லிமிட்டு, இந்த ஸ்டேஷனுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அக்யூஸ்ட் அங்கே வச்சுருக்குறோம், நீங்கள் உங்கள் போலீஸை கூட்டின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லணும். அதான் முறை. உயர் அதிகாரிகளுக்கும் தகவல் கொடுத்துடணும். அதை விட்டுட்டு நீ இந்த மரமநகர் ஸ்டேஷனுக்கு போ. மரமநகருக்கு போனால் அங்கே இருக்கிற மேதாவிங்க செங்கல்பட்டு தாலுகா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ. இப்படியெல்லாம் அழைக்கழிக்கவே கூடாது. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்துருக்கணும். என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அதாவது திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் யார் இருந்தாங்களோ அன்னைக்கு அவங்க மேலேயும் மரவிநகர் போலீஸ் மேலேயும் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணும், சார்ஜாக கொடுக்கணும். ஒரு கொலை குற்றவாளி சரண்டர் ஆகிறான், ஒரு இடத்துல வரான், அங்கேயும் இல்லை அந்த ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஸ்டேஷன்லேயும் இன்னொரு ஸ்டேஷன் சொல்கிறாங்க. சரி மனம் மாறி வேற எங்கேயோ ஓடி போயிட்டான், பிடிக்கவே முடியாது அவங்களால. சிசி கேமராவில் பதிவானதையே பிடிக்க முடியல நம்மளால. ஒன்றுமே இல்லாத ஓடிவிட்டானா எப்படி பிடிப்பீங்க? ஒரு குற்றவாளியை தப்பித்து செல்வதற்கான வழிகளை தான் நீங்கள் காமிச்சிருக்கீங்க. அதுதான் போலீஸ் பண்ணியிருக்கு இல்லையா? அதானே? மேலும் மேலும் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது. போலீஸார்கள் கவனக்குறைவா, அது தெனாவட்டா, இல்லை ஏதோ சும்மா குடி போதையில் நானும் ரவுடி தான் சொல்கிறான் இவன் அப்படின்னு நினச்சிட்டாங்களான்னு தெரியல. அதெல்லாம் நீங்கள் எப்படி நினச்சாலும் அது சரியான விஷயம் அல்ல. காவல்துறை செய்தது சரியான விஷயம் அல்ல. அது சரியான முறையில் அவங்க நடவடிக்கை எடுத்துருக்கணும். இப்போ அந்த மாதிரி அங்கே போ அலைய விட்ட சொன்னாங்க இல்லையா, அந்த போலீஸ் மேலே டிபார்ட்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுத்துக்காங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தேன். போலீஸ் ஸ்டேஷன் ஒருத்தர் வராங்க, பெட்டிஷன் கொடுக்க வராங்க, ஏதோ பிரச்சனை,
அது சிவிலாக இருக்கட்டும், அது கிரிமினலாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையோங்க பெட்டிஷன் கொடுக்க வராங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? போலீஸ் அதை வாங்கி பார்க்கணும். பார்த்துட்டு இது கிரிமினலா சிவிலா அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்களாக போலீஸாக முடிவெடுக்கக்கூடாது. இது கிரிமினலா சிவிலா அப்படின்னு ஏபிபி கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும். சரி, அந்த கன்றாவியை விடுங்க. கிரிமினல் ஆக்ஷனே வச்சுங்களேன், எட்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தோன்னா இது எந்த அட்ரஸ்ஸு? காமாட்சி நகர், சாய் நகர், குறுக்கு தெரு, சென்னை 77. இது எங்கள் லிமிட்டில் வராது. நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொடுங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இல்லைங்க இங்கே ஏம்மா எங்களுக்கு தெரியாதா லிமிட்டு, போமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டுறது. இவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கே போவாங்க பொருளுக்கு போய் பார்த்தோன்னா, இல்லைம்மா இது மாதம் வரும் லிமிட்டில் வரா மாதிரி தெரியுது, நீங்கள் அங்கே போய் பாருங்களேன் அப்படி அங்கே அனுப்புறது. இதெல்லாம் சரியான விஷயம் அல்ல. இது எப்படி போலீஸார்கள் அந்த மனுதாரர் அணுகணும் தெரியும், எப்படி அணுகணும் தெரியும். நடிக்கிறது எதுக்கு நமக்கு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சம்பந்தப்பட்ட லிமிட் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, போலீஸ் எஃப்ஐஆர் போடலாம். மனுதாரர்கிட்ட மனு வாங்கி பக்காவாக எஃப்ஐஆர் போட்டு எல்லா ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கி அதை ரெக்கார்ட் பண்ணி கிழித்து ஒரு கவரிங் லெட்டர் வச்சு அந்த சம்மந்தப்பட்ட லிமிட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை அனுப்பணும். இவங்க கையிலே கூட கொடுத்து அனுப்பலாம், தப்பே கிடையாது. அவங்க நடவடிக்கை எடுத்துப்பாங்க. அந்த ஸ்டேஷனில் இந்த எஃப்ஐஆர் பார்த்துட்டு அவங்க ஒரு கிரைம் நம்பரை போட்டு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. இது ஒன்றும் பெரிய, இது சட்டப்படி செய்ய வேண்டியது. இது பெரிய இமாலய தவறுன்ற மாதிரி நினச்சிக்கின்னு இவங்க எதுக்கு போட்டுமாங்க, தான் அலையிட்டுமே. நம்ம ஏன் போகணும்? புகார்தாரருக்கு லிமிட்டு தெரியுமாங்க, போலீஸுக்கு லிமிட்டு தெரியல, பொதுமக்களுக்கு எப்படி லிமிட்டு தெரியும்? தெரியாமல் தானே வராங்க அவங்ககிட்ட. அப்படிங்க என்ன பண்ணணும்? அவங்கள உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி கொடுத்து என்ன பிரச்சனை கேட்டு எஃப்ஐஆரை போட்டு சம்மந்தப்பட்ட ஸ்டேஷன் இது கிடையாதுமா, வேறு ஸ்டேஷனு, அந்த ஒரு ஸ்டேஷன் தான், நான் எஃப்ஐஆர் போடுறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும். அதான் போலீஸோட வேலை. அதை கொடுக்க மாட்டாங்க இவங்க. ஆனால் பெட்டிஷனரை அங்கே போ இங்கே போ, தலை காஞ்சி இருக்கணும், தலையில் எண்ணெய் இருக்கக்கூடாது, விரட்டி அடிப்பாங்க, நாயை விரட்டுற மாதிரி. தாட் பூட் நோக்கி இறங்குறான் பாருங்க. பெரிய பெரிய காரில் இறங்குறான் பாருங்க, லேண்ட் ரோவர், டிஃபெண்டர், அந்த மாதிரி கார்லாம் இறங்கினா இவங்களே போய் கதை திறப்பாங்க. மால் சிக்கம் அப்படின்னு. அதான் எளியவனுக்கு ஒரு சட்டம், வலியவனுக்கு ஒரு சட்டம். இதுதான் காலங்காலமாக நடந்துருக்கு. இந்த நிலை மாற வேண்டும். சட்டம் எல்லாருக்கும் ஒன்று தான். பிரைம் மினிஸ்டருக்கு தனி, ஜனாதிபதிக்கு தனி, சிஎம்க்கு தனியெல்லாம் கிடையாது. எல்லா பாமர மக்கள்லேருந்து ஜனாதிபதி வரைக்கும் சட்டம் அனைவருக்கும் ஒன்று, சமம். அதுதான் டாக்டர் அம்பேத்கர், பாபா சாஹேப் அம்பேத்கர் தெளிவாக எழுதியிருந்தார். ஆனால் நம்ம அது மாதிரி நடக்கிறது கிடையாது, அரசாங்கமும் நடக்கிறது கிடையாது. இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது. இன்னும் சில விஷயங்கள் வரும்போது அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. போட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து அது தகுந்த மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம். சவுத் வாய்ஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.